வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு என்னுடைய நண்பர் ஒருவர், குறிப்பாக மூளை நரம்பியல் துறையில் பணியாற்றுபவர், ஒரு காணொளி எனக்கு அனுப்பியிருந்தார். நான் தான் அதை கேட்டேன். அதனுடைய சிறு துணுக்கு அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருந்தது. அதில் அமெரிக்காவில் உள்ள மிக முன்னணி மூளை நரம்பியல் நிபுணர் ஒருவர் குழந்தைகளுக்கு எந்த வயது வரை செல்போன் கொடுக்க கூடாது என்ற கேள்விக்கு சுருக்கமாக சிரித்து ஒரு பதில் சொல்கிறார். எந்த அளவுக்கு முடியுமோ அதுவரை. ஆச்சரியமான பதிலாக இருந்தது. நான் என்ன நினைத்தேன் என்றால், ஒரு 3 அல்லது 4 வயது வரை கொடுக்காமல் இருப்பது நல்லது என்று அப்படிதான் சொல்லுவாள் நினைத்தேன். ஏன்னா கண் அதற்கு பழகக்கூடாது, மனம் அதற்கு பழகக்கூடாது. அதன் பிறகு அதுவே வெவ்வேறு காணொளிகளையும் வெவ்வேறு செல்பேசியின் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் பார்த்து பழகத்தான் போகிறது. ஆனால் அவர் இந்த பதிலை சொன்னது எனக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி. ஆக அந்த முழு பேட்டி அனுப்ப சொன்னேன். அந்த பேட்டியில குழந்தைகளுக்கு ஏன் காணொளிகளை டிவி உட்பட காட்டக்கூடாதுன்னு அவர் சொல்றார். பல காரணங்களை, எல்லாமே மூளை நரம்பியல் சார்ந்த காரணங்கள் தான். சமூக காரணங்களோ பழக்க காரணங்களோ கிடையாது. அவருக்கு ஒரு 60 வயது இருக்கும். அது துறையின் மாபெரும் நிபுணர். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சோட்டா அறிவிஜிகள் உடனே அவரை பூமர்னு சொல்லிடுவாங்க. ஆனா ஒரு அறிவியலாளர் சொல்லக்கூடிய காரணங்கள், ஒன்று, கண். நம்முடைய கண் என்பது இயல்பில் நிலைத்து கூர்ந்து நீண்ட நேரம் ஒன்றை பார்க்கும் பழக்கம் கொண்டதல்ல. குரங்குடைய கண் அப்படிதான், அதுக்கு தொடர்ந்து பார்க்காது, இப்படிதான் பார்த்துட்டே இருக்கும். அப்படி எச்சரிக்கையோட பார்த்து வாழத்த இந்த கண்ணு பழகி இருக்கு. நூற்றாண்டுகள பரிணாமம் இதுதான். ஆனா கடந்த ஒரு 2000, 3000, 5000 ஆண்டுகளாகத்தான் கூர்ந்து நீண்ட நேரம் ஒன்றை பார்ப்பதற்கான பழக்கத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அது நாம் உருவாக்கி கொண்ட ஒரு திறன். பேசும் திறன், மொழியில் சிந்திக்கும் திறன், எழுதும் திறன், சிற்பங்களை உருவாக்கும் திறன், ஓவியங்களை வரையும் திறன், நடனத்திறன் போல பல திறன்களில் மாறுபாடு அடைந்த திறன்கள் ஒன்று கண்ணுக்கு அளித்த இந்த பயிற்சி. கூர்ந்து ஒன்றை பார்ப்பது நெடுநேரம், ஒரு 3-3.5 மணி நேரம் வரைக்கும் ஒன்றை கூர்ந்து பார்க்க வேண்டியதில் முடிவது ஒரு பயிற்சியினால். அந்த பயிற்சி இளமையிலே குழந்தை கிடைக்கணும். அந்த பயிற்சி நீங்க கொடுக்கலைன்னா அந்த குழந்தைக்கு அந்த திறன் இல்லாமல் போய்விடும். ஒரு குழந்தைக்கு பேச தெரியாமல் ஆவது போலத்தான், நடக்க தெரியாமல் ஆவது போலதான் அந்த திறன் இல்லாமல் ஆகும். எவ்வளவோ திறன்களை நாம் குழந்தை கொடுக்கிறோம். கடந்த 3000-4000 ஆண்டுகளாக மனிதன் அடைந்த இந்த அபாரமான பயிற்சியை மட்டும் கொடுக்காம இருக்கணும். இந்த பயிற்சி, கண்ணை ஒன்றின் மேல் தொடர்ச்சியா நிலைத்து வைத்துக்கிற பயிற்சி உண்மையில மூளைக்கான பயிற்சி. மூளையும் கண்ணும் ஒத்திசைந்து ஒரு அர்த்தத்தை உருவாக்கக்கூடிய பயிற்சி. அதுதான் வாசிப்பு பயிற்சி. மாறாக நீங்கள் காணொளிகளையோ தொலைக்காட்சியையோ காட்ட ஆரம்பித்தீர்கள் என்றால், செல்பேசியை காட்ட ஆரம்பித்தீர்கள் என்றால், அங்கே ஒரு செல்பேசியே வைத்த கண் வாங்காமல் குழந்தையை பார்ப்பது போல தோன்று. ஆனால் அது பார்க்கல. ஏன்னா அதுக்குள்ள மாறிட்டே இருக்கு. சட் 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 மாறிட்டே, ஒரு செகண்டுக்கு காட்சிகள் மாறிட்டே இருக்கு. கண் நிலைக்கவே இல்லை. ஒன்றே அது பார்க்கல. அதனுடைய மூளை துடிக்கும் வேகத்துக்கேற்ப இந்த காட்சியில் வெட்டப்படுகின்றன. ஆக தொலைக்காட்சி பார்ப்பதே குழந்தையுடைய கூர்ந்து பார்க்கும் திறனை இல்லாமலாக்கிவிடும். செல்பேசி பார்ப்பது இன்னும் இல்லாமலாக்கிவிடும். எந்த வகையான காணொளிகளும் கூர்ந்து பார்க்கும் திறனை அழிக்கும். இது அந்த மூளை நிபுணர் சொல்வது. மூளைக்கு நாம் நெடுங்கால பண்பாட்டு வளர்ச்சியில் அளித்த ஒரு அற்புதமான திறனை குழந்தைக்கு காணொளிகளை, செல்பேசியை, தொலைக்காட்சி அறிமுகம் செய்வ வழியாக இல்லாமல் ஆக்குகிறோம். இதை ஏன் இப்ப சொல்றீங்க? தொலைக்காட்சி 40 ஆண்டுகள் ஆகிறதே என்று சொல்லும் போது, தொலைக்காட்சி அளிக்கும் பிரச்சனைகளை முன்னரே உணர்ந்து விட்டோம். 30 ஆண்டுகளாகவே தொலைக்காட்சியை நாங்கள் கட்டுப்படுத்தும் பற்றி ஆலோசனையை சொல்லி வருகிறோம். ஆனா மூளைக்கும் கண்ணுக்கும் உள்ள இந்த ஒத்திசைவு என்பது பற்றிய நிரூபிக்கப்பட்ட ஆய்வுகள் வருவதற்கு இவ்வளவு தாமதமாகி இருக்கிறது. இது பல கல்வி நிலையங்கள் இன்றைக்கு ஒரு
நிபந்தனையாக முன்வைக்கப்படுகிறது என்று அந்த நிபுணர் சொல்கிறார். முக்கியமான ஒரு விஷயம் இது. 2, ஒரு விஷயத்தை கண்ணெதிரிலே பார்க்காமல் வெறும் கற்பனையிலேயே நிகழ்த்தி கொள்ளக்கூடிய பயிற்சியை வாசிப்புதான் அளிக்குது. காணொலிகள் கண்ணெதிரில பார்க்கக்கூடியதை ஒன்றுடன் இணைக்கக்கூடிய பயிற்சி மட்டும்தான் அளிக்குது. வெறும் கற்பனை, அதில் ஒரு உலகத்தை உருவாக்கக்கூடிய பயிற்சியை தான் மனிதன் கதை என்ற வடிவிலே நெடுங்காலமாக தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறான். உலகத்துல எல்லா பழங்குடிகளும் கதை சொல்கின்றன, கதை சொல்லி குழந்தைகளை பயிற்றுவிக்கின்றன. இல்லாத ஒரு உலகத்தை, முழு கற்பனையான உலகத்தை அவை உருவாக்குகின்றன. அந்த பயிற்சியை வாசிப்பு வழியா தான் வர முடியும். கண்ணதில் இருக்கிற விஷயத்துல கற்பனை கிடையாது. அது குழந்தையுடைய கற்பனை திறனை முற்றாக அழித்துவிடும். அந்த குழந்தையால் எத்தையுமே புதுசாக உருவாக்க முடியாது. நண்பர்களே, அனைத்து அறிவியல் சிந்தனைகளும் இல்லாதவற்றை கற்பனை செய்து உருவாகக்கூடியது. அனைத்து இலக்கிய படைப்புகளும் இல்லாத புதியவற்றை கற்பனை செய்வதுதான். அனைத்து புது கண்டுபிடிப்புகளுமே எங்கோ இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஒன்றை நோக்கி கற்பனை வழியா செல்வதன் வழியா உருவாகுதுதான். அந்த திறனை நம்முடைய குழந்தைகளிடம் முழுமையாக அழித்து விட்டால் அந்த குழந்தைக்கு என்ன வகையான அறிவுத்திறனை நாம் அளிக்கிறோம்? நாம் நினைக்கிறோம் குழந்தைக்கு நவீன தொழில்நுட்பத்தை அளிக்கிறோம். அப்படி அல்ல. நவீன தொழில்நுட்பம் ஒரு குழந்தைக்கு இருந்தே ஆக வேண்டிய அடிப்படை பண்பு நலனை ஒன்றை, ஒரு பயிற்சியை அழிக்கிறது. அதுதான் அதனுடைய 2வது விஷயம் அந்த நிபுணர் சொன்னது. 3வதாக அந்த நிபுணர் சொல்லக்கூடிய ஒன்று, வெளி உலகம் என்ற ஒன்று உண்டு. பறவைகள், அதாவது பாறைகள், கற்கள், பூச்சிகள், தாவரங்கள், வெவ்வேறு வகையான இயற்கை நிலங்கள், இதெல்லாம் ஒரு குழந்தைக்கு தொடர்ந்து காட்டப்பட வேண்டும். குழந்தை வெளியில் தான் வளரணும். அதன் வழியா குழந்தையோட நியூரோ சிஸ்டம் டெவலப் ஆகுது. குழந்தை என்பது ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் தான். அதை ஒருங்கிணைத்து இயற்கை இங்க அனுப்பல. ஒரு பிறந்த குழந்தைய பாருங்க, அது கண் இந்த பக்கம் போகும், இன்னொரு கண் இந்த பக்கமும், கை இந்த பக்கமும் தனித்தனியா செய்யும். அதுக்கு அது ஒரு செட் ஆஃப் ஸ்பேர் பார்ட்ஸ் தான். பிறகுதான் அது ஒருங்கிணைகிறது, உடலாக ஆகி ஒரு விஷயத்தை இப்படி பிடிக்க ஆரம்பிக்கும் போது அது உடம்பு ஒன்றாயிடுது. ஆனா மனம் உடலோடு இணைந்து ஒன்றாவதுக்கு நீண்ட காலமாகும். அதுதான் வளர்ச்சி என்று சொல்வது. இயற்கை பார்த்து ஒரு விஷயத்தை சட்டென்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒன்றை பார்த்து ஏற்கனவே தெரிந்ததுடன் இணைக்கக்கூடிய ஒரு தன்மை, புதிய விஷயத்தை தொடர்ந்து அவதானித்து மேலும் மேலும் விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, இதெல்லாம் இயற்கையிலிருந்து தான் வரும். ஒரு பறவைக்கா பார்த்திருக்க குழந்தை ஒரு ஒலிக்காக செவி கூறுகிறது. ஒரு கண்ணில ஒரு பொருளை பார்த்துட்டு இருக்கு. கூடவே இதெல்லாம் தொகுத்து அந்த பறவை எங்க இருக்கு, எப்ப வருங்கிற ஒரு ஊகத்தை நிகழ்த்துது. ஒரு கல்லை எடுக்கக்கூடிய குழந்தை இந்த கல் எந்த வகையான கிரானைட், எந்த வகையான குவாட்ஸ்ன்னு கண்டுபிடிச்சு அது வழியா ஒரு நிலத்தின்படி ஒட்டுமொத்த சித்திரத்தை அடைகிறது. இயற்கை எதிர்கொள்வது வழியாகத்தான் மூளை விரிவடைகிறது, தன்னடையாளத்தை பெறுகிறது, அது தன்னை உருவாக்கி கொள்கிறது. ஆகவே ரா நேச்சரை தான் அது கொடுக்கணுமே வழிய இந்த காணொலியில் உருவாக்கக்கூடிய செயற்கை நேச்சர் அது கொடுக்கூடாது. அதுல அது குழந்தை செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது வெறும் விட்னஸ், வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய எல்லா திறமைகளும் வீணானவையே. அவை ஒரே ஒரு விஷயத்தான் பயன்படும். அந்த குழந்தை எதிர்காலத்தில் இதே போன்ற ஒரு ப்ராப்ளம் சால்விங் சாப்ட்வேர் மேனாக மாறும். சிந்தனையோ, புதிய நோக்கி போகும் திறனோ, தன் வாழ்க்கையை தானே அமைத்துக் கொள்ளும் திறனோ உருவாகாது. கடைசியா ஒன்று சொல்றார், ஒரு குழந்தைக்கு மனிதர்களுடன் பழகும் பழக்கம் வேண்டும். பள்ளி அல்ல. பள்ளியில இந்த குழந்தைக்கு திருப்பதெல்லாம் போட்டியாளர்கள். அப்புறம் அங்க ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கு. இப்படிதான் எல்லாம் வரிசையா போகணும், வரிசையா உட்காரணும், ஒண்ணு பேசணும். அப்படி அல்ல. தன்னியல்பாக அது ஒரு நண்பர்களை தேடி தன்னியல்பாக மனிதர்களுடன் பழகக்கூடிய ஒரு தன்மை வேணும். குழந்தைகளுடன் மட்டும் இல்ல, பெரியவர்களிடம் அது பழகணும். வெவ்வேறு வகையான பெரியவர்களிடம் பழகணும். பெரியவர்கள் ஒவ்வொரு வகையானவர்கள் என்று அதுக்கு தெரியணும். மனிதனுடன் புழங்கித்தான் மனித மூளை தன்னை கட்டமைத்துக் கொள்ள முடியும். பிரெயின் என்று ஒன்று இல்லை, பிரெயினிங் என்றுதான் அதை சொல்றாங்க. அதான் அந்த நிபுணர் சொல்றார். பிரெயின் என்ற ஒரு கட்டுமானம் இல்லை, அது ஒரு நிகழ்வு, ஒரு சுடர் எரிவது போல தான்.
சுற்றி இருக்கக்கூடிய காற்று, ஈரப்பதம் எல்லாம் சேர்ந்து தான் அந்த சுடர் எரியுது. ஆக்சிஜன் இருந்தால் தான் அந்த சுடர் எரியும். அது போல ஒரு மூளை நிகழ வேண்டும், அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அவ்வளவுத்தோட உறவு வேண்டும். விதவிதமான சவால்கள் வழியாக அது வர வேண்டும். அது வழியாக தான் மூளை டெவலப் ஆகும். ஆக இந்த நவீன தொழில்நுட்பம் மூளைக்கு எதிரானதாக இருக்கிறது. மூளையை சோறு உற செய்வதாகவும் கூர்மை அற்றதாக மாற்றுவதாக இருக்கிறது. மூளை எந்த விஷயத்தில் கவரும் என்பது கணிக்கிறது. கண், நிறம், ஒலி, கூறிய ஒலி ஆகியவை மூளை உடனே கவரும் தெரிஞ்சு அதை கொடுத்து 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 வேற எந்த சிந்தனை இல்லாமல் அதை மூழ்கடித்து வைக்கிறது நவீன தொழில்நுட்பம். காரணம், அதுக்கு பின்னால் வணிகம் இருக்கு. இந்த சீவரோடு மாபெரும் வணிக நிபுணர் சேவ் தி பிரெயின், சேவ் தி பிரெயின் ஆஃப் யுவர் சைல்டு, அது நிபுணர் சொல்றார். ஒரு பெரிய திகைப்பூட்டும் பாடமாக இருந்தது. ஆனா இன்றைக்கு தமிழகத்திலே வளரக்கூடிய குழந்தைகள் எல்லாமே இந்த செயற்கையான தொழில்நுட்ப சூழல்ல வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அவை எந்த இடத்திலே மெய்யை நோக்கி செல்லும் என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. பெற்றோர் ஒரு உலகத்தில் இருக்கிறாங்க. 6 மாத குழந்தை கையில செல்போனை கொடுக்குறாங்க. அப்பதான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அடம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. செல்போன் பார்த்தா தான் தூங்கும் அப்படிங்கிறாங்க. செல்போன் இல்லாம இருக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. அது ஒரு பெருமையா சொல்றாங்க. தன் குழந்தைக்கு தானே நஞ்சு மருந்தை ஊட்டும் பெற்றோர் அவர்கள். இந்த செய்தி ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் வந்து நிறைந்து அவர்கள் ஒரு படி தலைமுறை முன்னால் போன பிறகுதான் நம்முடைய ஊடகங்கள் வழியாக இது நம்மிடம் வந்து சேரும். முழுமை அறிவு சார்பாக நாங்கள் அதை இப்பவே முன்வைக்கிறோம். அதற்கான வாய்ப்புகளை வழங்குகிறோம். நன்றி.